சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. உலக நாடுகள் எல்லாம் தன்னுடைய கட்டுக்குள்ள இருக்கணும்னு ஒரு நாடு. உலக நாடுகள் அனைத்தையும் ஆதிக்கம் பண்ணணும் நினைக்கிற ஒரு நாடு தான் அமெரிக்கா. இந்தியா பாகிஸ்தான் போரையே தான் நிறுத்தினதா தம்மட்ட அடித்து கொண்டிருந்த ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சொந்த நாட்டில் நடக்கக்கூடிய கலவரத்தை அடக்க முடியாமல் தோற்று போயிட்டாரா அப்படிங்கிற கேள்வி உலக அரங்கில் இப்போ மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அமெரிக்காவினுடைய மிக முக்கிய மாகாணமாக இருக்கக்கூடிய கலிஃபோர்னியாவில் இருக்கிற லாஸ் ஏஞ்சல்ஸ் இப்போது போராட்டத்தினால் பற்றி எரிந்து கொண்டே இருக்குது. எதனால் லாஸ் ஏஞ்சல்ஸில் இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்குது, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல்களாம் என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நகரமாக பார்க்கப்படுது. இந்த நகரத்தை நீங்கள் நிறைய ஹாலிவுட் படங்களில் வந்து பார்த்துருக்கலாம். இங்கே பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனிலாம் இருக்குது. அமெரிக்காவினுடைய ஐகானிக்காக பார்க்கப்படுற ஹாலிவுட்டும் இங்கே தான் இருக்குது. 250 வருட பழமையான இந்த நகரம் தான் இப்பொழுது போராட்டத்தினால் பற்றி எரிந்து கொண்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும். இதற்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுறது என்னென்னா, இந்த போராட்டம்லாம் எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, ஒரு சிறிய போராட்டமாக இருந்து தான் இப்போ மிகப்பெரிய ஒரு கலவரமாக மாறி இருக்கு. இந்த போராட்டம் யாருக்கு எதிராக வந்து ஃபஸ்ட்டு நடத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, ஐசிஇ இமிக்ரேஷன் அண்ட் கஸ்டம் என்ஃபோர்ஸ்மெண்ட் அத்தாரிட்டி இவங்களுக்கு எதிராக தான் இந்த போராட்டம்ங்கிறத ஆரம்பிச்சிச்சு. இந்த ஐசிஇ யார் அப்படின்னு பார்த்தோன்னா, இவங்க ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். இப்போது இந்தியாவில் எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு இருக்கோ, அதே போல் அமெரிக்காவில் ஃபெடரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். இந்த ஃபெடரல் கவர்மெண்ட்டோடைய ஹெட்டாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா பிரசிடெண்ட் இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய ஹெட்டாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கவர்னர் இருப்பாங்க. இப்போது அங்கே ஃபெடரல் கவர்மெண்ட்டோட ஹெட்டாக இருக்கக்கூடியவர் தான் டொனால்ட் ட்ரம்ப். இவர்களுக்கு கீழே வரக்கூடிய இந்த ஐசிக்கு எதிராக தான் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மிகப்பெரிய அளவில் வந்து போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த ஐசியோட மிக முக்கிய வேலையாக என்ன இருக்குது அப்படின்னா, அமெரிக்காக்குள்ளே இல்லீகலாக இருக்கக்கூடிய இமிக்ரெண்ட்ஸை கைது பண்ணுறது, விசாரிக்கிறது, அவங்கள வந்து அவங்களுடைய நாட்டுக்கே திருப்பி அனுப்புறது, இதுதான் அவங்களுடைய முக்கியமான ஒரு பணியாக இருக்குது. இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸுங்கிறவங்க அமெரிக்காக்குள்ளே 2 விதமாக இருப்பாங்க. ஒன்று என்னென்னா, எந்தவித உரிய ஆவணங்களும் இல்லாமல் கடல் வழியாகவோ நிலம் வழியாகவோ அமெரிக்காக்குள்ளே சட்டவிரோதமாக புகுந்து அங்கே வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. இன்னொரு டைப் என்னன்னு பார்த்தோன்னா, அமெரிக்காக்குள்ளே உரிய விசாவோட தான் போயிருப்பாங்க. டூரிஸ்ட் விசாவோ இல்லை வந்து ஸ்டடி விசாவோ இல்லை வந்து ஒர்க் பர்மிட்டோ ஏதோ ஒரு பர்மிட்டோடு தான் போயிருப்பாங்க. ஆனால் அந்த விசா காலம் முடிந்ததற்கு பிறகும் அவங்களுடைய நாட்டுக்கு திரும்பி வராமல் அங்கேயே தங்கிடுவாங்க. இப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸ், அதாவது சட்டவிரோத குடியேறிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களை கண்டுபிடிச்சி அவங்கள வந்து அவர்களுடைய நாட்டிற்கே திருப்பி அனுப்பக்கூடிய வேலையை தான் இந்த ஐசிஇ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போது இதன்படி பார்த்தோன்னா, ஒரு நாட்டுக்குள்ளே சட்டவிரோதமாக சில பேர் வந்து தங்கியிருக்கிறாங்க. அவங்கள வந்து அதற்கு நியமித்த அந்த ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்கள கண்டுபிடிச்சி திருப்பி அனுப்புகிறாங்க. இதற்கு எதுக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இதற்கு தான் அமெரிக்காவினுடைய அரசியலை வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ எப்படி இந்தியாவில் 2 பார்ட்டி வந்து மேஜராக இருக்கிறாங்களோ, காங்கிரஸ் பிஜேபி மாதிரி, அமெரிக்காவில் 2 கட்சிகள் வந்து பிரதான கட்சிகளாக பார்க்கப்படுது. அது என்ன அப்படின்னா, ரிபப்ளிக் பார்ட்டி, டெமோக்ராட்டிக் பார்ட்டி. இப்போது அமெரிக்காவில் இந்த ரிபப்ளிக் பார்ட்டி தான் ஆட்சி அமைச்சிருக்கு. இதனுடைய தலைவராக தான் இப்போ ட்ரம்ப் அவர்கள் செயல்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படி இந்தியாவில் ஸ்டேட்டுக்கு தனியாக வந்து எலெக்ஷன் நடக்கும், அதே போல் தான் அமெரிக்காவுக்கும் எலெக்ஷன் நடக்கும். ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி கலிஃபோர்னியாவில் எப்படி இங்கே சீஃப் மினிஸ்டர் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ, அதே போல் அங்கே இருக்கக்கூடிய மாகாணங்களில் வந்து கவர்னர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் கலிஃபோர்னியாவில் தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற அந்த கவர்னர் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ரிபப்ளிக் பார்ட்டியை வந்து சேர்ந்தவங்க இல்லை, அதற்கு எதிராக இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் பார்ட்டியை வந்து சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. கலிஃபோர்னியாங்கிறது அமெரிக்காவுக்கு மிக முக்கியமான ஒரு மாகாணமாக பார்க்கப்படுது. ஏன்னா இதனுடைய ஜிடிபிங்கிறது ரொம்பவே அதிகம். அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தில் கலிஃபோர்னியா மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஒரு கம்பேரிசனுக்கு பார்க்க போனால், கலிஃபோர்னியாங்கிறது ஏற்கனவே அமெரிக்காவினுடைய ஒரு மாகாணம் சொன்னால், இதனுடைய ஜிடிபிங்கிறது இந்தியாவினுடைய மொத்த ஜிடிபியோட கலிஃபோர்னியாவோட ஜிடிபி அதிகம். இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மாகாணமாக பார்க்கப்படுது. ஆனால்
இந்த சக்தி வாய்ந்த மாகாணத்தில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்க ட்ரம்ப் அரசுக்கு எதிராக இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் பார்ட்டி உடைய கவர்னர் கவின் நியூசன். இந்த போராட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, சாங்சுரி ஸ்டேட் ஆர் சாங்சுரி சிட்டி. இப்போது ஐசிஇ ஒரு நகரத்துக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய இமிக்ரெண்ட்ஸ் வந்து விசாரிக்கிறாங்களோ இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்களோ இது போல் பண்ணும்பொழுது அங்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய லோக்கல் ஆஃபீஸர்ஸோ லோக்கல் போலீஸ்காரங்களோ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து எந்த விதமான உதவிகளுமே பண்ண மாட்டாங்க. அந்த விசாரணைங்கிறது முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பர்சன்ஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிட்டிஸை தான் சேச்சுரேட்டட் சிட்டி ஆர் சேச்சுரேட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். இதே நான் சேச்சுரேட்டட் ஸ்டேட் அப்படின்னா இந்த ஃபெடரல் கவர்மெண்ட் ஏதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்கன்னா அதற்கு எல்லா வகையிலையும் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இதன்படி பார்த்தோன்னா கலிஃபோர்னியாங்கிறது ஒரு நான் சாங்சுரி ஸ்டேட். அது மட்டும் இல்லாமல் லாஸ் ஏஞ்சலுங்கிறது ஒரு நான் சாங்சுரி சிட்டி. இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் எப்பொழுதுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து இணக்கமாக இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய விசாரணைகளுக்கு வந்து இவங்க வந்து ஒத்துழைப்பு அளிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஆட்சி பண்ணக்கூடிய அந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டிங்கிறது எப்போதுமே இமிக்ரெண்ட்ஸ் மேலே வந்து ஒரு கரிசனத்தோடு தான் இருப்பாங்க. அவங்க லீகல் இமிக்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நிறைய உதவிகளும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் அசிஸ்டன்ட் தேவைப்பட்டால் அதை கூட ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களுமே இந்த இமிக்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, கலிஃபோர்னியாங்கிறது இமிக்ரெண்ட்ஸ் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஹார்ட் ஒர்க்கர்ஸ் அதாவது கடினமான வேலைகள் எல்லாத்தையுமே வந்து இந்த இமிக்ரெண்ட்ஸ் தான் வந்து பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடியவங்க பெரும்பாலானவங்க வந்து லாட்டின் அமெரிக்காவிலிருந்தும் மெக்சிகோவில் இருந்தும் வந்தவங்களாக இருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான இந்த ஹார்ட் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து கடினமான வேலைகளெல்லாம் வந்து செய்யக்கூடியவங்க இந்த இமிக்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. இப்போது இந்த இமிக்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வேலையை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல நிறைய ஜாப் டிமாண்டுங்கிறது இருக்கும். ஏற்கனவே அமெரிக்காவில் விலைவாசிங்கிறது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அது இன்னும் உயரக்கூடிய ஒரு அபாயம் இருக்குது. அங்கே வந்து நிறைய பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதனால தான் அவங்க லீகல் இமிக்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் வந்து வெளியேறதை வந்து விரும்புறதில்லை. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட்டும் இந்த இமிக்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஆதரவாக தான் செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு பிடிக்கவே இல்லை. இதனால் இந்த ஐசிஇ அனுப்பிச்சு அங்கே இருக்கக்கூடிய இமிக்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெளியேற்ற சொல்லி ஒரு ஆணையை வந்து பிறப்பிச்சிருந்தார். அதன்படி கலிஃபோர்னியா மாகாணத்தில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சலில் கடந்த 6ஆம் தேதி இந்த அதிகாரிகள் வந்து சோதனை நடத்தினாங்க. இதன் மூலயமா சட்டவிரோதமாக தங்கியிருந்த 44 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க. இந்த நடவடிக்கை வந்து கண்டிச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து முகக்கவசம் அணிந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த ஐடி நிறுவனங்கள் முன்பு வந்து போராட்டத்தை வந்து நடத்திட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்தை அங்கே வரக்கூடிய இந்த ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து தடுத்ததுனால 2 பேருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டு அது வந்து வன்முறையாக மாற ஆரம்பிச்சிச்சு. அங்கே இருந்து அந்த போராட்டக்காரர்கள் வந்து அந்த அதிகாரிகளை தாக்குனது வந்து ட்ரம்ப் அவர்களுடைய கோபத்தை தூண்டக்கூடிய ஒரு செயலாக இருந்துச்சு. இதனால் இந்த போராட்டத்தை அங்கே இருக்கக்கூடிய மாகாண அரசு வந்து ஒடுக்க தவறிட்டாங்கன்னு டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டி 2000 நேஷ்னல் கார்ட்ஸை வந்து அந்த இடத்திற்கு வந்து அனுப்பிச்சி வச்சாங்க. இந்த நேஷ்னல் கார்ட்ஸுங்கிறவங்க எப்படி இந்தியாவில் சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் இருக்காங்களோ அதே போல் அங்கே இருக்கக்கூடியவங்க தான் இந்த நேஷ்னல் கார்ட்ஸுங்கிறவங்க. இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்காகவும் செயல்படுவாங்க, ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்காகவும் செயல்படுவாங்க. ஆனால் எப்போ இவங்க செயல்படுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு போலீஸ் வகையிலையும் சேர மாட்டாங்க, இராணுவத்திலையும் சேர மாட்டாங்க. இவங்களை வந்து இராணுவ வீரர்களுக்கு அளிக்கிற மாதிரி தான் பயிற்சி வந்து அளிச்சிருப்பாங்க. ஏதாவது இக்கட்டான ஒரு சூழ்நிலையை வந்து நேரும் பொழுது ஏதாவது ஒரு பேரிடர் நேரும் பொழுது தான் இவங்களை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ டிப்ளாய் பண்ணுவாங்க. ஆனால் இந்த சின்ன போராட்டத்திற்கு ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த நேஷனல் கார்ட்ஸை வந்து 2000 பேரை வந்து அங்கே அனுப்பிச்சாங்க. இதனால் அங்கே இருக்கக்கூடிய போராட்டம்ங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த போராட்டம் அதிகரித்ததுக்கு அப்புறம் மிகவும் சக்தி வாய்ந்த யுஎஸ் மெரைன் ஃபோர்ஸையும் வந்து ட்ரம்ப் அவர்கள் அந்த பகுதிக்கு அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க. இவங்க கடற்படையிலே ஒரு பிரிவாக இருந்தாலும் நிலத்தில் ரொம்ப அதிதீவிரமான போராட்டம் ஏற்படும் பொழுது அங்கே போயும் இவங்க வந்து தங்களுடைய பணியை வந்து செய்வாங்க. இவங்களை வந்து இந்த மாதிரி அதிதீவிரமான கலவரம் ஏற்படும் பொழுது அதை கட்டுப்படுத்துறதுக்காகவே இவங்களை வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க மிகவும் திறமையான ஆஃபீஸர்ஸ்னு அறியப்படுறாங்க. மூர்க்கத்தனமான கலவரங்கள் வந்து எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் இவங்க போய் அந்த கலவரத்தை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. இவங்க இப்போ அங்கே போயிருக்கிறது இன்னும் கலவரத்தை வந்து அதிகரிக்க தான் செய்யுது. எதனால் அப்படின்னா இது அங்கே ஆட்சி செய்கிற அந்த
ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய கோபத்தை வந்து தூண்டக்கூடியதாக இருக்குது. ஏன்னா இந்த கலவரம் சிறியதாக இருந்துச்சு, இதை வந்து நாங்களே அடக்கியிருப்போம். ஆனால் எங்களுடைய அனுமதி இல்லாமலே ட்ரம்ப் அவர்கள் இந்த நேஷ்னல் கார்ட்ஸை அமுச்சு இங்கே இருக்கக்கூடிய அமைதியை வந்து நிலைக்குலைச்சிட்டாரு. அதனால தான் இந்த கலவரம் இவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கலிஃபோர்னியா மாகாணத்தில் ஆளுநராக இருக்கக்கூடிய கவின்ஸ் நியூஸ்கமும் லாஸ் ஏஞ்சலோடைய மேயராக இருக்கக்கூடிய கரன் பாஸும் போராட்டத்தை தடுக்கக்கூடிய திறன் வந்து அவர்களுக்கு இல்லை. மற்றவங்களுடைய தூண்டுதல் பேரில் தான் இந்த போராட்டம் வந்து பணம் கொடுத்து அவங்களே வந்து பண்ண வச்சுருக்கிறாங்க. இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க எல்லாருமே வந்து முகக்கவசம் வந்து அணிஞ்சிருந்தாங்க. அமெரிக்காவில் முகக்கவசம் அணிஞ்சு போராட்டம் பண்ணுறதுங்கிறது தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருந்துச்சு. ஆனால் எங்களுடைய மிலிட்ரி ஃபோர்ஸ் அங்கே போனதற்கு பிறகு தான் இந்த போராட்டம் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இதற்கு அங்கே ஆளக்கூடிய இந்த கவர்னர் தரப்பிலிருந்து மிகப்பெரிய அளவில் வந்து எதிர்ப்பு ஏற்பட்டதற்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரம்ப் அரசாங்கத்திற்கு எதிராக அவங்க வந்து அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வழக்கும் தொடர்ந்துருக்கிறாங்க. அவங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இது 10th அமெண்ட்மெண்ட் ஆஃப் அமெரிக்கன் கான்ஸ்டிடியூஷனை மீறா மாதிரி இருக்குது. அந்த அமெண்ட்மெண்ட், அந்த அரசியலமைப்பு சட்டம் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் அத்தாரிட்டியை கொடுத்துருக்கோ அதெல்லாம் பறிக்கிற மாதிரி இருக்குது ட்ரம்ப் அவர்களுடைய செயல். இதற்கெல்லாம் அவங்க வந்து பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய அரசியல் பிரச்சாரத்தின் பொழுதே தான் ஆட்சிக்கு வந்த உடனே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இல்லீகல் இமிகிரன்ஸை வந்து வெளியேற்றது தான் என்னுடைய முதல் வேலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதன்படி அவர் ஆட்சி ஏற்றதற்கு பிறகும் பல இல்லீகல் இமிகிரன்ஸை வந்து அவர்களுடைய நாட்டிற்கு வந்து கை கால்கள் எல்லாம் விலங்கு பூட்டியபடி வந்து அமைச்சிருந்தாங்க. இதனால் பல நாடுகள் வந்துட்டு கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் எதை பற்றியுமே கவலைப்படாமல் எல்லாமே நான் அமெரிக்காவுடைய நன்மைக்காக தான் பண்ணுறேன்னு சொல்லி ட்ரம்ப் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அமெரிக்காவை வந்து பின்னுக்கு தள்ளக்கூடிய ஒரு செயலாக தான் இருக்குது. இந்த நிலையில் ட்ரம்ப்புக்கு எதிரான லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டம் நாளைய அரசியல் மாற்றத்திற்கு வழிவகுக்குமாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.